ஒன்று. பண்டைய மருத்துவ நூலான சரக சம்ஹிதை சரகரால் எழுதப்பட்டது. அவர் கனிஷ்கரின் சமகாலத்தவர். சந்திரகுப்த மௌரியர், அசோகார், சமுத்திரகுப்தர். விடை கனிஷ்கரின் சமகாலத்தவர். 2. பின்வருவனவற்றில் எது கற்றலின் பழமையான இடம்? நாளந்தா, விக்ரம்ஷிலா, தக்ஷசீலா, உஜ்ஜயினி. விடை தட்சசீலம். 3. வர்த்தமான மகாவீரரின் தாய் உரு. லிச்சாவி இளவரசி, மௌரிய இளவரசி, சக இளவரசி. அரச குடும்பத்தைச் சேர்ந்தவரல்ல. விடை லிச்சாவி இளவரசி. 4. மௌரிய பேரரசின் போது பின்வருவனவற்றில் மிகவும் பிரபலமான கல்வி மையம் எது? உஜ்ஜயினி, தக்ஷசீலா, நாளந்தா, விக்ரம்ஷிலா. விடை உஜ்ஜயினி. 5. பின்வருவனவற்றில் தோச்சாரியர்கள் என்றும் அழைக்கப்பட்டவர்கள் யார்? குஷானர்கள், ஹுனாக்கள், கிரேக்கர்கள், ஷகாக்கள். விடை குஷானர்கள். 6. பின்வருவனவற்றில் சிந்து மக்களின் முக்கிய துறைமுகமாக இருந்தது எது? லோத்தல், ஹரப்பா, காளிபங்கன், மொகஞ்சதாரோ. விடை லோத்தல். 7. சமணத்தில் சரியான அறிவு என்று குறிப்பிடப்படுகிறது. ஜீனா, ரத்னா, கைவலியா, நிர்வாணா. விடை கைவலியா. 8. எந்த ஆண்டு நாளந்தா பல்கலைக்கழகம் இறுதியாக அழிக்கப்பட்டது? கி. பி. 993. கி. பி. 1093. கி. பி. 1193. கி. பி. 1293. விடை 1193. 9. 4வது புத்த மத மாநாடு எங்கு நடைபெற்றது? கபிலவஸ்து, காஷ்மீர், சாரநாத், புத்தகயா. விடை காஷ்மீர். 10. கி. மு. 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பின்வரும் மாநிலங்களில் எது மிகவும் சக்தி வாய்ந்ததாக உருவெடுத்தது? அங்க, மகதம், காசி, கோசல. விடை மகதம. 11. பின்வருவனவற்றில் சகாயவன்பல்லவனிதுசன, சகா, யவன மற்றும் பல்லவர்களை அழித்தவர் மற்றும் திரிசமுத்திரபிட்டோய்வகான, குதிரைகள் 3 பெருங்கடல்களில் இருந்து தண்ணீரை குடித்தவர் ஆகிய பட்டங்களை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஏ. கௌதமி புத்திர சத்கர்ணி. பி. சிமுக. சி. ருத்ரதாமனாய். டி. விஜய. விடை கௌதமி புத்திர சத்கர்ணி. 12. இந்திய புராணங்களில் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்படும் குப்த மன்னர். ஏ. சந்திரகுப்தனாய். பி. சமுத்திரகுப்தன். சி. சந்திரகுப்தன் 2. டி. ஸ்கந்தகுப்தன். விடை 2ஆம் சந்திரகுப்தன். 13. வேத மதத்தில் 2 உயர்ந்த கடவுள்கள். ஏ. அக்னி மற்றும் சாவித்ரி. பி. விஷ்ணு மற்றும் மித்ரன். சி. இந்திரன் மற்றும் வருணன். டி. சூரியன் மற்றும் பூஷன். விடை சி. இந்திரன் மற்றும் வருணன். 14. கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரரின் கூற்றுப்படி மௌரிய சகாப்தத்தில் ரூபதர்ஷகனின் வேலை என்ன? மின் நாணயங்களின் உயர்ந்த மேற்பார்வையாளர், ராயல் கண்காணிப்பாளர், மேடையின் மேலாளர், போலீசார். விடை மின் நாணயங்களின் உயர்ந்த மேற்பார்வையாளர். 15. வேத சமுதாயத்தை 4 வகுப்புகளாக பிரிப்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யஜுர்வேதம், ரிக்வேதத்தின் புருஷா, சுக்தா, உபநிடதங்கள், சதபதா பிராமணர். விடை ரிக்வேதத்தின் புருஷா, சுக்தா. 16. இந்தியாவில் மக்களால் விரிவாக பயன்படுத்தப்படும் முதல் உலோகம். வெண்கலம், தாமிரம், இரும்பு, டின். விடை தாமிரம் அல்லது செம்பு. 17. சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகம் இன்னும் புரிந்துகொள்ளப்படவில்லை. பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். 1.
அவர்களின் மொழியைப் பற்றி புரிந்து கொள்ள இயலவில்லை. 2. கல்வெட்டுகளின் சிறிய நீளம். 3. இருமொழி நூல்கள் இல்லாதது. இது. விடை மேற்கண்ட அனைத்தும். 18. கேள்விகள் மற்றும் பதில்களின் வடிவத்தில் பின்வரும் எந்த மத உரையில் ரிட் 10. வினய பீடகம், சுட்டா பீடகம், அபிதம்மா பீடகம், பிரகிர்னாஸ். விடை அபிதம்மா பீடகம். 19. மெகஸ்தனிஸ் தூதராக இருந்தவர் யார்? செலுகோஸ் நிகேட்டர், அலெக்சாண்டர், டேரியஸ். பெர்சியர்கள். விடை செலுகோஸ் நிகேட்டர். 20. சங்க காலத்தில் தென்னிந்தியாவின் ஆட்சி காலத்தில் கீழ்க்கண்ட வம்சங்களில் எது இல்லை? சோழன், சேர, பாண்டியர், பல்லவர். விடை பல்லவர். 21. பின்வருவனவற்றில் எது சிந்து சமவெளி தளம் அல்ல? பாடலிபுத்திரம், ரங்பூர், சுட்கா ஜெண்டர், லோத்தல். விடை பாடலிபுத்திரம். 22. சமண மதத்தில் வாழ்க்கையின் நோக்கம் நிர்வாணம் அல்லது மோட்சத்தை அடைவதாகும். அதற்காக ஒருவர் எதற்காக செய்ய வேண்டும்? ஏ. 3 ரத்தினங்களையும் 5 சபதங்களையும் பின்பற்றுங்கள். பி. பயிற்சி அகிம்சை மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்காதது. சி. உலகை துறந்து சரியான அறிவை பெறுங்கள். டி. சமணர்களையும் முழுமையான அகிம்சையையும் நம்புங்கள். விடை ஏ. 3 ரத்தினங்களையும் 5 சபதங்களையும் பின்பற்றுங்கள். 23. கலிங்க போர் நடந்த ஆண்டு எது? ஏ. கிமு 263. பி. கிமு 240. சி. கிமு 261. டி. கிமு 232. விடை கி. மு 261. 24. சமண மதத்திற்குள் ஒரு தனி பிரிவாக ஸ்வேதாம்பரர் நிறுவப்பட்டது. ஏ. ராஜகிரஹர். பி. வல்லபி. சி. உஜ்ஜயினி. டி. சாஞ்சி. விடை வல்லபி. 25. ஹர்ஷரின் பேரரசின் பரப்பளவு என்ன? ஏ. முழு இந்திய துணைக்கண்டம். பி. முழு இந்தியா. சி. முழு தக்கான பகுதி. டி. வட இந்தியாவின் ஒரு பகுதி. விடை வட இந்தியாவின் ஒரு பகுதி.